எஸ் ஃபோக்கஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வழங்கும் குப்பத்து ராஜா பார்த்திபன் மற்றும் ஜி பிரகாஷின் அற்புதமான நடிப்பில் இன்று முதல் ட்ரெய்லர் வெளியீடு. எதுக்கு நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. பசங்க யாரு எத்தனை பேர்னு சரியா தெரியல. கோவத்துல தான் உங்களை செஞ்சிட போறாங்க. ஒரு போலீஸ்கார மேல கை வைக்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் மூத்தர வரும். பூமராங். ஸோ ஆர் கண்ணன் சார் இதுக்கு முன்னாடி இவன் தந்திரன் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால் பாதிக்கப்படுற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஸோ அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து ஆர் கண்ணன் சாரோட அடுத்த படம் பூமராங் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து என்ன ப்ராப்ளத்தை வந்து பேச போகுது அப்படின்றது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை தான் பேச போகுது அப்படிங்கிறத. ஸோ ஒரு அழகான ஒரு கதை வந்து அவர் கையில் கிடைச்சிருந்திருக்கு. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கதைக்கும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கதைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த விதமான சம்பந்தமும் நமக்கு தெரியாது. பட் அது ரெண்டுத்துக்குமே சம்பந்தப்படுற மாதிரியான ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா அது அதர்வா இருக்காரு. அது உங்களுக்கு படம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரும் சதீஷும் தான் ஃபுல்லா டிராவல் ஆகுறாங்க. அண்ட் சதீஷ் அவர்கள் பண்ற ஒரு சில காமெடிஸ் வந்து சம்டைம்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர்வா, ஆர்ஜே பாலாஜி அண்ட் இந்துஜா இவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கான ரோலா இருக்கு. அவங்க ஒரு கேரக்டரா தான் தெரியுறாங்க. இன்ஃபேக்ட் கேரக்டர் அப்படிங்கறத தாண்டி நம்மள ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவருக்கு பெருசா வந்து ஹீரோயிக்கா எந்த விதமான விஷயமும் காட்டாம ஒரு சாதாரண ஒரு ஜனநாயக பிரஜையா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கறத மட்டும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. மெயினா வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நாளா அவரை வந்து ஒரு காமெடியனா இங்க வாங்க அவரே சொல்லியிருக்காருல்ல, அந்த இடத்துல இதை எடுத்து வைங்க, இந்த இடத்துல சின்னதா ஓகே சொல்லுங்க அப்படின்னு மட்டும் பயன்படுத்தாம அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கு. அவருக்கும் நிறைய வசனங்கள் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப அழகாவே அவர் பேசுறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த செகண்ட் ஹாஃப் தான் வந்து மூலக்கதை அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்து கோர் ஸ்டோரியே. அந்த கோர் ஸ்டோரியே கூட இன்னும் கொஞ்சம் அவங்க அழுத்தமா சொல்லி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வந்து படம் ஓவராலா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட்டா வந்து அப்படியே எவால்வ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. அதை வந்து அவங்க அப்படின்னா அப்படியே லேசா பூசி மொழிவி அப்படியே டச் பண்ணிட்டு போற மாதிரி தான் கொஞ்சம் மேக் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் ஒன்று இருக்கு. இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அது காட்சி அமைப்பா இருக்கட்டும் இல்ல வசனங்களா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டச் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா this would be a much more better one அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படம் ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வகையிலும் டிசப்பாயிண்ட் பண்ணாம ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தரும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அதர்வா அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகுறாரு. இந்துஜாவா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், மேகா ஆகாஷ் ரொம்ப அழகா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் வந்து அந்த ஹீரோயினுக்கான ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவாங்களோ அந்த ஒரு பாதையில தான் நகர்த்திட்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வருது. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதையுமே அவங்க முன்னாடியே ஒரு சின்ன கியூ மாதிரி கொடுத்துட்றாங்க. அதிலே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரதனுடைய பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எதுவுமே வந்து ஓவர்வெல்மிங்கும் ஆகல, அண்டர் பிளே ஆகல, நீட்டா அதே மீட்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் பாடல் காட்சிகள் எதுவுமே வந்து வச்சு திணிச்ச மாதிரி இல்ல, அப்படியே ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ அப்படினே இருக்கு. அண்ட் பிரசன்னா அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஷாட்ஸ் நிறைய ஏரியல் ஷாட்ஸ் இருக்கு. அந்த வயல் வரப்புல அவங்க வேலை செய்யற மாதிரி அந்த ஷாட்ஸ் எல்லாமே கூட நீங்க பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரியான ஷாட்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகா விஷுவலா கொஞ்சம் கிராண்டாவே அழகா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் மினிமல் பட்ஜெட்ல நல்ல ஒரு ஸ்டோரி, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திஸ் மூவி வுட் பி a much more better one. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு எங்களுடைய நெட் டிவி ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 3. இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க தெரிவிக்கணும், அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தினுடைய அந்த டீடைல்டான டெக்ஸ்ட் ரிவ்யூ நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நாங்க பேஸ்ட் பண்றோம், நீங்க போய் பார்த்து படிச்சுக்கலாம். இந்த பூமராங் படத்தை பத்தி நம்மளுடைய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான அஃபிஷியலான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.